அவர் அடக்கிறவங்க தான் தப்புன்றாரு. அதிகமாக தாக்குனது எங்களை தான் தாக்கியிருக்காரு. இன்னொரு ஜோக் அடிச்சாரு, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோடி கிட்ட தானே வரணும். ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஊழல் நிறைந்த கட்சின்னு சொல்றாரு. பின்னாடி யார் உட்காந்துருக்காரு அதை வச்சுதான் ஊழலுக்காக சொல்றாரு. ஒரு லாட்ரி சீட்டு வச்சு என்ன பண்ணாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். நேற்று பார்த்தீங்கல்ல, எனக்கா அழுத்தமா நானா அப்படின்னாரு. அழுத்தமா நமக்கா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஆனால் அவரோட பொதுக்கூட்டத்தில் பார்த்தா படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. யாருமே ஒரு சிந்தனையை சிந்திச்சு கை தட்டுற மாதிரி இல்லை. அந்த டயலாக் தெரியுமா, தம்பி நான் யார் தெரியுமா அப்படின்னு போது கை தட்டுறாங்க. அவன் செங்கோட்டையன் தான் பாவம் கை தட்டவும் முடியாம இப்படியும் போக முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு மாநில கட்சிகளை அடிமையாக்குகிறது அப்படின்னா எவ்வளவு மோசமா, சர்வாதிகார பாஜக அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணல. நீங்க இருக்கலாமே. இல்ல நீங்க அப்படி பண்ணியிருந்தா பாஜகவுக்கான டைரக்ட் அட்டாக். ஆனா அப்படி பண்ணலையே அவரு. இல்ல நீங்க சொல்லி நீங்க எழுதி வேணா கொடுங்க, அடுத்து அப்படி பேசுவாரு. சரி, நான் ஒன்னு கேட்கிறேன். சிஐஏ வந்து கடுமையாக எழுத்தீங்க எல்லாருமே, ரோடா போட்டு இங்க 20 நாள் 25 நாள்லாம் பாரிஸ் பக்கம் யாரையும் போடாம பண்ணீங்க. ஒருத்தர் கேட்கிறேன், சூடு சொன்ன யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க. ஒரு இஸ்லாமியர் சிஐஏனால பாதிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டான்னு சொல்லுங்க. அப்படி எங்கேயும் போலன்னா அவர் இடத்துல உட்காந்துப்பாரு ராமவரத்துல. ஜனங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் 24 மணி. இது தலைவன் எதுவுமே இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கதவு மூடிட்டு 15 நாளுக்கு ஒரு தடவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்துட்டு என்ன பாஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவர் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் நீங்கள் பங்கேற்கக்கூடாது, தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பாஜக வந்து சொல்லியிருக்கோம் என்னவோ. அதனால தேர்தலில் தாவேக்கா இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்க வாய்ப்பு. இந்த படம் சரியில்லை, கதை இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன், இன்னும் 2 கதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லல. அப்போ நான் இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் 2-3 எடுத்துட்டு வாங்க. நல்லா இருக்கு, இந்த அடுத்த கருத்தில் சொன்னது நல்லா இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது ஜனநாயகன் பட வழக்கு விவகாரம் தொடர்பாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சிபிஐ விவகாரமாக இருக்கட்டும், இந்த ஜனநாயகன் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் தாவேகா கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் பிஜேபியை நோக்கி தென்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று வைக்கிறாங்களே. நேற்று கூட கடுமையாக திட்டிருக்காரு. அடிமையாக இருந்திருக்காங்க ஏடிஎம்கே. அது ஏடிஎம்கேவையும் அடிமை யார் அடிமைப்படுத்துறாங்க, யார் அடிமைப்படுத்தினதா சொல்றாரு. பாஜக அடிமைப்படுத்துகிறது அப்படி டைரக்டா சொல்லல. ஆமாங்க, ஒருத்தர் அடங்கி போறது தப்பா, அடக்கிறவர் மேல தப்பா? அடக்கிறவர் தானே தப்பு. அதுதான், அதை ஓப்பனா சொல்லலையே. அதான் அர்த்தம். எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல. அவர் அடக்கிறவங்க தான் தப்புன்றாரு. அதிகமாக தாக்குனது எங்களை தான் தாக்கியிருக்காரு. இன்னொரு ஜோக் அடிச்சாரு, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோடி கிட்ட தானே வரணும். ப்ரூவ்டு தானே. நான் இப்போ டிஎம்கே மாதிரி பேசுகிறேன், நீங்கள் சிரிச்சு என்ன தெரியுமா, ஊழல் நடக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. நான் டிஎம்கே மாதிரி பேசுகிறேன், ராசா மாதிரி டேக் தி எவிடன்ஸ் அப்படின்னாருல. எங்க எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் இல்லை நீங்களே அதே நான் கேட்குறேன். 11 வருஷம் 12 வருஷம் என்னன்னா டைரக்டா பிரதமர் மோடி அவர்களை பாஜகவை பற்றி பேசாதது விஜய். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறது அங்கே பாஜகவினுடைய குரல். அதே மாதிரி தான் இங்கேயும் பேசுகிறாரு. இப்போ இது வந்து கொஞ்சம் அப்படியே பாஜக பக்கம் விஜய் ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு புரிதல் தான் வருது பார்க்குறவங்களுக்கு. வராதுங்க. என்ன அவர் சொல்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு பாஜக அடிமையாக இருக்குன்னு சொல்கிறதே காண்ட்ரா தப்பு. பாஜக அடிமையானாலும் தப்பு இல்லை, ஊழலற்ற ஆட்சி. நீ என்ன இப்போ நடத்துக்கிறது என்ன சாதாரண ஆட்சி? ஊழல் நிறைஞ்ச ஆட்சி. ஒன்னா அடிமைப்படுத்துறதுல தப்பே இல்லை, அப்படித்தானே பேசிருக்கணும். நீங்க என்ன மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஊழல் நிறைந்த கட்சின்னு சொல்றாரு. பின்னாடி யாரை உட்காந்துருக்காரு அதை வச்சுனா ஊழலுக்காக சொல்ற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தாற்பரியம். ஒரு லாட்ரி சீட்டு வச்சு என்ன பண்ணாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். எவ்வளோ பேர் சம்பாதிச்சாங்க, எப்படிப்பட்ட சம்பாதிச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு லாட்ரி மாட்டின்னு வச்சுக்கிட்டு நீ வந்து ஊழலாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் கரெக்டாக இருக்க முடியும்? இல்லை இப்போ சொல்றீங்களா அந்த பணம் எதுவுமே வரலன்னு சொல்றீங்களா? சொல்லி அவர் இது வரைக்கும் மாட்டி வருங்க அதை வச்சுனா இருக்காரு. அவர் செலவு செய்யற ஒவ்வொரு பணமும் சொந்த காசு. நான் அவர்கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டேன்னு சொன்னார் எங்கேயாவது? சொல்லியே எல்லாருக்கும் தெரியுமா அது அவர் காசு தான் சொல்றாங்களே. மோரோவருங்க இதெல்லாம் வந்து அரசியல். இதெல்லாம் தாண்டி யோசிங்க. விஜய் அவர்களுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, இவ்வளவு செல்ஃப் சென்டர்டா இருக்காதீங்க. தான்
தான் இருக்காதீங்க. உங்களால கண்டிப்பா சிஎம் ஆக முடியாது. எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது. நீங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விமர்சனம், இன்னும் வெளியே வரல. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்சு தினம் வெளியில வரணும், இல்லைன்னா ஷூட்டிங்காவது போகணும். எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல 20 நாள் ஷூட்டிங் போவார். வேற வழி இல்லை, படம் நடிச்சாதான் அவர் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். அந்த 10 நாள் காலையில 8 மணிக்கு கிளம்பி நைட்டு 11 மணிக்கு வருவார். ஊர்ல இருக்கிற எல்லா நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்தையும் பார்ப்பாரு. அப்படி எங்கேயும் போலன்னா அவர் இடத்துல உட்காந்துப்பாரு ராமவரத்துல. ஜனங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் 24 மணி. இது தலைவன். எதுவுமே இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கதவு மூடிட்டு 15 நாளுக்கு ஒரு தடவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்துட்டு என்ன பாஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவர் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் விட்டுருங்க. அப்படி நினைக்கிறோம் என்ன பண்ணணும்னா, எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஓட்டு 10% 5 ப்ரூவ் பண்ணல எதுவுமே, எல்லாம் ஏசியன் தான். 40% அதான் 40 50 என்ன ப்ரூவ் பண்ணல எதுவுமே, எதுவும் இது வரைக்கும் எந்த தேர்தல் நிக்கல, எதுவும் வாங்கல. 15% கூட அது வேஸ்டா போகும்ன்றத ஒரு சமூக சிந்தனை கூட இல்லாம இருந்தாருன்னா அவரோட ஃபால்ட் தான். அவர் யோசிக்கணும். இப்போ 15 சீட்டு கண்டிப்பா 15% 20% வச்சுங்க, அது வேஸ்ட் தானே. வேஸ்ட் தானே. அந்த யாருக்கு போகுது? அது நடுவில் யாருக்கு சாதகமா போகுது? டிஎம்கேக்கு சாதகமா முடிய போகுது. அது என்ன பண்ணணும்? இல்ல டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்காக நாங்க உடனே நாங்க வந்து ஏடிஎம்கே கூட சேர்றது தப்பு இல்லை, அப்புறம் நாங்கள் மற்றது நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா தானே கரெக்டாக இருக்கும். நீயும் வேணாம், நானும் வேணாம், எல்லாரும் வேணாம், எல்லாம் நான் தான் டாப் பண்ணா அது எப்படி ஏற்றுக்க முடியும் உங்களை? அந்த அளவுக்கு உங்கள் செயல்பாடு என்ன இருக்கு? இல்லை அப்படிதான் ஏடிஎம்கே பற்றி பேசாமல் ஏடிஎம்கே கூட சேருவாரோன்ற ஒரு பார்வைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் தாவேக்கா செயல்பட்டு இருந்தது. பட் திடீர்னு இந்த விசாரணைகளுக்கு டெல்லி பயணங்கள் இதுக்கெல்லாம் அப்புறம் அதிமுகவே ரொம்ப பயங்கரமாக தாக்குறாரு. ஒருவேளை பாஜக வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி டிஎம்கேவை அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவையும் தாக்க சொல்லி இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பாஜகவுக்கு வந்து திமுகவுக்கு நெக்ஸ்ட்ல, அதாவது திமுக பாஜக இந்த நிலைமை வரணுன்றது தான் பாஜகவோட நோக்கமாக இருக்கு. நான் அந்த புள்ளியை நோக்கி நான் இந்த பார்வையை யோசிக்கிறேன். ஒருவேளை அதிமுகவையும் அடிப்பதற்காக விஜய்க்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதா? கற்பனை நல்லா இருக்கு. நீங்க நல்ல கதை யோசிக்க வேண்டி இருக்குல்ல சார். அரசியல்ல இது சார் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும், எது வேண்டாம் நடக்குங்க. ஆனா ரொம்ப தெளிவா அடிமையா இருந்தியே அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருத்தரை பார்த்து நீ அவங்ககிட்ட அடிமையா இருந்தியான்னு கேட்டா இவரை திட்டுறதை விட யாரை திட்டுறீங்க? மெயினா அடிமை ஆக்கப்பட்டவரை திட்டுறீங்க. ஒரு மாநில கட்சிகளை அடிமையாக்குகிறது அப்படின்னா எவ்வளவு மோசமா? சர்வாதிகார பாஜக அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. நீங்க இருக்கலாமே, இல்ல நீங்க அப்படி பண்ணியிருந்தா பாஜகவுக்கான டைரக்ட் அட்டாக். ஆனா அப்படி பண்ணலையே அவரு. இல்ல நீங்க சொல்லி நீங்க எழுதி வேணா கொடுங்க, அடுத்து அப்படி பேசுவாரு. என்ன தெரிஞ்சுக்க, எனக்கு தெரிஞ்சு அதே இம்பாக்ட் தான். நீங்க வந்து அது போன ஆட்சி வந்து அடிமை ஆட்சி, இந்த ஆட்சி அடிமை மாதிரி இருக்கு, அதுவும் ஆட்சி தான். ஆனா அடிமை ஆட்சி தானே, அடிமைனா நாங்க தானே அடிமைப்படுத்தணும்னு அர்த்தம். அடுத்த நிமிஷமே ஊழல் நான் இப்போ செய்ய மாட்டேன். நான் என்ன கேட்குறேன் ஒரே வார்த்தை, நீங்கள் வந்து மைனாரிட்டிக்கு மதவாத சக்திகள்ன்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும். ஒரு தலைவராக இருந்துட்டேன், மற்றவங்க இல்லை, இந்த தெருவில் பேசுறவங்களை பற்றி நான் கேட்கல. ஒரு தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லணும்? ஐயா, இந்த பாஜக ஆட்சி மதவாத ஆட்சி, இந்த ஆட்சி வந்து மற்றவங்களுக்கு எதிரானது, இந்து மத வெறியர்கள், இதோ பாருங்க 1 2 3 4 காமிக்கணும். காமிச்சிங்களா? ஏதோ ஒரு ஆதாரம் காமிச்சிங்களா? சோட போன எல்லாரும் சொல்ற மதவாத ஆட்சி, மதவாத கட்சி. இது என்ன? இது ஒரு தலைவர் அடிப்படை கூடாதுங்க, ரெக்கார்டோட பேசணும். சரி, நான் ஒன்னு கேட்கிறேன். சிஐஏ வந்து கடுமையாக எதிர்த்தீங்க எல்லாருமே, ரோடா போட்டு இங்க 20 நாள் 25 நாள்லாம் பாரிஸ் பக்கம் யாரையும் போடாம பண்ணீங்க. ஒருத்தர் கேட்கிறேன், சூடு சொன்ன யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க. ஒரு இஸ்லாமியர் சிஐஏனால பாதிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டான்னு சொல்லுங்க. இங்க இருந்து போன திமுக எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? தமிழன் பேசுறாங்க. என்ன பேசினாரு? ஒரு சிஎம்னா பெரிய கொம்பா, என் வீட்டு வேலைக்காரன் எல்லாம் எங்க பேசுனது? இங்க பேசுனது. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன சொல்ல? ஆமா, நானும் தப்பா நினைச்சேங்க, சிஐஏனால எப்படி ஒரு 50,000 முஸ்லீம் நாடு கடத்தப்படுவாங்கன்னு நினைச்சேன், ஒரு முஸ்லீம் நாடு கடத்தல படலையே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுன்னு நினைச்சோம், ஏன்னா பதக்கத்தை திருப்பி கொடுத்தாங்க, கரு வாப்சின்னாங்க, அது வாப்சின்னாங்க, மெடலை கொடுத்தாங்க, திருப்பி மாட்டுக்கறி வச்சு அடிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. பிரதமரே கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனுக்கு போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சில் உட்கார்றாரு. அருமையான ஆட்சின்னு சொல்லணும். அதே நிகழ்வு நடக்கும்போது பஜ்ரங் தள்ன்ற ஒரு அமைப்பு கிறிஸ்தவ அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் சீர்குலைச்சாங்க. அதுக்கு பிரதமர் மோடி அப்போ உடனடி ரியாக்ஷன்ஸ்லாம் இங்கங்க. நீ ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறீங்க. நான் இங்கே ராமநாதபுரத்தில் ஒரு பையன் ஒரு ஆள் முகத்தில் சிறுநீர் கழிச்சு நீ அந்த ஜாதிக்காரன் தானே சொல்லிட்டு வேஸ்ட்லாம் ஊத்தாங்க. ஒருத்தர் கூட அதை பற்றி பதில் சொல்லிங்க. சமூக நீதிக்காக அதுக்காக வாழ ஒரு மனிதர், சமூக நீதிக்காக மெழுகுவத்தியா உழுகிற ஒரு சிஎம். அப்படி இல்லை. ஏன் இல்லை எனக்கு சந்தேகம். நான் உங்களை நான் கற்பனை நல்லா பண்ணுவேன். அங்க சர்ச்சுக்கு போயிட்டாரு, யாராவது ஒருத்தர் வச்சு அடிங்க. அந்த சர்ச்சுக்கு போனது அடி வாங்கணும்னா நீ 2 பேர் அடி சும்மா அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டு சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஆமா நான் பஜ்ரங் தள்னு சொன்னானா? இங்க ஒருத்தர் 2 ஜாதியில ஒருத்தர் நேர்னா சிறுநீர் கழிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? ஒரு வார்த்தையோட கண்டனம் தெரிவிக்கல இது வரைக்கும். இல்ல சார், அந்த இடத்துல இது எல்லாத்துக்குமான பதில், இந்த விமர்சனங்களுக்கான பதில்னா அது பிரதமர் மோடி அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்திருக்கும். அந்த விஷயம் உடனே பிரதமர் அவர்களுக்கு தெரியாம இருக்க போறது இல்ல கவனிக்க போறது
இல்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நீங்க கிறிஸ்தவர்கள் யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து ஏதோ இந்தியாக்குள்ள முடிஞ்சு போற விஷயமா இல்லைங்க சார். கிறிஸ்தவர்கள் அது உலகளாவிய ஒரு மதம் அப்படிங்கிறதுனால உலக நாடுகளும் அதை கவனிச்சதுன்றது நேஷனல் மீடியாஸும் பேசினது தான். அதனால நான் சொல்ல வரேன். அப்ப அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பாக நாங்க இருக்கிறோன்ற ஒரு வார்த்தையாவது பிரதமர் கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஆமா, 150 கோடி மக்கள் வாழற இடத்துல ஒரே ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கிருந்து ஃளைட்டை பிடிச்சி பல இடங்கள்ல நடந்தது சார். ஒரு இடத்துல மட்டும் நடக்கல சார். ஒரு இடத்துல நடந்தது. அதுக்கு ஒரு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது அங்க போய் இது பண்ணாங்க. அது வந்து மால்க்கு முன்னாடி பண்ணது. சோ இந்த மாதிரி சில பல இடங்கள்ல நடந்தது. இப்ப சொல்றேனே, மாட்டுக்கறி வச்சது பல இடத்துல அடிச்சாங்க தெரியுமா? இப்ப அந்த கேஸ் நடக்குது, யார கேட்டீங்களா? உனால அடி, ரோட்ல போன ஒரு வயசானவரை பிடிச்சி அடிச்சாங்க. உள்ள போய் வந்து இவனை போய் அடிச்சு வந்து அவனை பிடிச்சி வெளில வந்து அடிச்சு அவனை கொண்டாங்க. இப்படிலாம் சொன்னீங்கல்ல, அந்த கேஸ் என்னாச்சு? உத்தரப்பிரதேசம் என்னாச்சு? அந்த கேஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் போய் அதுக்கு தான் பிரதமர் சொன்னாரு, தொலைச்சிரும். யாராவது இனிமேல் இந்த மாட்டுக்கறி வச்சுக்கிறவன் கிறிஸ்டியன் முஸ்லீம் அடிச்சிங்கன்னா தொலைச்சிருவேன், என் ஆட்சி நடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை விட ஒரு பிரதமர் எங்க சொல்ல முடியும்? அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இவர் மேல ஆக்ஷன் எடுத்தாரா? சிறுநீர் கழிச்சவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாரு. வேங்கை வயல் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆராசாவே பார்த்து முட்டு கொடுக்க முடியாம அசிங்கப்பட்டு போயிட்டாரு. அந்த டென்சிட்டி வேற, அந்த டென்சிட்டி வேறையா? என்ன தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தாரு? வேங்கை வயல் டென்சிட்டி வேற, இந்த டென்சிட்டி வேறன்னு ஜஸ்டிஃபை பண்ணல. நீங்க என்னென்னமோ ட்ரை பண்ணீங்க, அவர் மேல எதுவும் நடக்கல. விஜய் ஒரு கிறிஸ்டியனா இருந்துகிட்டு என்ன சொல்லணும்னா, நானும் எதிர்பார்த்தேங்க, நானும் பயந்தேன், அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்குது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இல்லையா ஊழலாத ஆட்சியா மோடி அவர்களை பாருங்க அப்படின்னு சொல்லணும். உலகத்துக்கு சின்ன குழந்தை கூட சொல்லணும் 2004 2014 என்ன நடந்துச்சு நாட்டில் ஊழல்னு, இப்போ எப்படி இருக்குன்றது குழந்தை கூட தெரியும். நீங்க ஒத்துக்கலாம் கூட அந்த ரெக்கார்டு காமிக்குதுல, 4வது பொருளாதாரத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் மறைக்க முடியாது. இதை அவர் ஒத்துக்கணும்ல. விஜய் என்ன சொல்லணும்னா, எங்க பெட்டர் ஆஃப் டூ ஈவில்னுவாங்கல்ல, அந்த ரெண்டுத்துல எது மோசமானதுன்னு பார்த்து டக்குன்னு இந்த பிஜேபி டிஎம்கே தான் இங்க இருக்கக்கூடாது, டிஎம்கே முதல்ல அமைச்சிடணும், அப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கலாம்னு சொல்றதை விட்டு, இல்ல யாருக்கு வேணா இப்போ இவர் நிக்கிறது என்ன ஆகும் சொல்லுங்க. நீட்ட டிஎம்கே மேல வரது வழி பண்றாரு. எல்லா ஓட்டும் மைனாரிட்டி ஓட்டுன்னு சும்மா கதை விடுறாங்க. அதெல்லாம் சும்மா கிறிஸ்டின் ஓட்டில் பாதி ஓட்டு போகும் விஜய்க்கு, மற்ற ஓட்டு எல்லாம் மைனாரிட்டி ஓட்டு டிஎம்கே. சார் விஜய் தான் என்டிஏக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நடக்கிறதெல்லாம் இல்லைங்க, வரணும்னு நான் சொல்றேன். அது காரணம் வந்து ஆட்சி அமைக்கணும் இல்லை, இந்த டிஎம்கேவை வந்து அனுப்பணும்னா அவரை மாதிரி ஒருத்தர் இங்க வரணும்ன்றது ஆசை. வரலங்கிறது அவர் இஷ்டம், நம்ம கை பிடிச்சி இருக்க முடியாது. வாங்கன்னு சொல்றோம், ஆனா என்ன ஆகும் இப்படி நின்றாருன்னா அதுக்கான அழுத்தம் தான் கொடுக்கப்படுது. அதெல்லாம் முடியாது. அவர் யாருங்க? அவரு நேற்று பாத்தீங்கல்ல, எனக்கா அழுத்தமா நானா அப்படின்னாரு. இந்த மாதிரி இல்லை படம் கை தட்டினாங்க எல்லாருமே. ஆனா அந்த அவரோட பொதுக்கூட்டத்தெல்லாம் பார்த்தா படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. யாருமே ஒரு சிந்தனையை சிந்திச்சு கை தட்டுற மாதிரி இல்லை. அந்த டயலாக் தெரியுமா, தம்பி நான் யார் தெரியுமா அப்படின்னு போது கை தட்டுறாங்க. அவன் செங்கோட்டையன் தான் போவோம், கை தட்டவும் முடியாம இப்படியும் போக முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும்? அடுத்ததாக குறிப்பிட்டு தாவேகாவோட விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுல வெளியில இருந்து பேசுறவங்களும் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிபிஎஃப்சி இப்போ எப்படி சிபிஐ ஐடி இதெல்லாம் ஒரு ஆயுதமாக பாஜக பயன்படுத்துதோ, அது மாதிரி இப்போ சிபிஎஃப்சியும் புதுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தாவேகா வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குதா அப்படிங்கிற ஒரு எப்படிங்க வந்து கவர்னரோட பவர்ஸ் பத்தி பேசும்போது நீதி வென்றது, உச்ச நீதிமன்றத்தில் நீதி வென்றது, பாஜக ஒரு குட்டு, அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றமே அப்படின்றீங்க. அதே நீதிமன்றம் இங்க வந்து ஸ்டே கொடுத்து திருப்பி அனுப்புது. இது வந்து பாஜக சதி வலைன்றீங்க. அங்க நீதி வென்றதுன்றீங்க. அதுவும் நீதிமன்றம், இதுவும் நீதிமன்றம். ஒரு முடிவு பண்ணிக்கங்க, பாஜக நினைச்சா எல்லா நீதிமன்றமும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி திருப்பி வருது. இல்ல பாஜக சொல்றது சிபிஎஃப்சி சொல்றாங்க, நீதிமன்றத்தை சொல்ல. நீதிமன்றம் தானே இப்ப சிபிஎஃப்சி தரேன்னு சொல்லுச்சு. இப்ப சிபிஎஃப்சி பண்ண தப்புன்னு சொல்லியிருந்தா நேரா ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு சிபிஎஃப்சி பண்ண தப்பு நான் சொல்றேன், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிக்கணும்ல. அவரு சிஜே அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காருல்ல, கேட்காம ஏன் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப இவ்வளவு தப்ப நீங்க வச்சுக்கிட்டு நீதிமன்றம் கரெக்டா ஒன்று புரிஞ்சுங்க, சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தோட இது அந்த அணுகுமுறை புரியாது. நீதிமன்றம் எதுக்காக அதெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன சார் நீதிமன்றம் திடீர்னு ஸ்டேன்றீங்க அப்படி. சாமானிய மக்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது. அங்க டெக்னிக்கல் தான் அங்க முக்கியம். நாங்க அங்க பார்க்கும்போது எங்களை கேட்கல, கவுண்டர் ஃபைல் இதுதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, ஜனநாயகன் படம் யார் படம், டிவிகேன்றது எப்படிப்பட்ட கட்சி, விஜய் எத்தனை படம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் ஜட்ஜி பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரா? கொடுக்கல. நோட்டீஸ் கொடுக்கணும் ஸ்டே. டெக்னிக்கலா தான் போவாங்க. அப்படி பண்ணிருக்காங்க. இதை ஏத்துக்காது உங்க இஷ்டம். ஆனா நம்ம நீதிமன்றம் வழியா தான் போயிட்டு இருக்கு. அது டிவிக்கே கூட எங்கேயும் சொல்லியே, நீங்க தான் இவ்வளவு குமுறீங்களே தவிர டிவிக்கு எங்கேயுமே இது பாஜக சதின்னு சொல்லவே இல்லை. அதுதான் இப்போ நான் முன்னாடியே இதுவும் கேட்கணும்னு நினைச்சேன் சார். நீங்க இப்போ பாஜக சைடு கேட்கறதுனால இப்போ நீங்க இதோட சொல்றீங்க. ஓகே, தாவேகாவினரும் இப்போலாம் பாஜக பத்தி பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க. நம்ம கிட்ட சில நாட்கள் முன்னாடி பேட்டி கொடுத்தவர்களே வந்து பாஜகவை ரொம்ப சாடி பேசியவர்கள் தற்போது பாஜகவை பற்றி பேச பயப்படுறாங்க, ஐ மீன் தவிர்க்கிறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு
தான் அடுத்து என்ன புரிஞ்சுக்கிறது, என்ன மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. வக்கீல் ஏன் ஒழுங்கா வைக்கல, நீங்க வக்கீல் நல்லா சொல்லியிருந்தாலும் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். எங்க வக்கீலை மாத்தி விட்டு எங்களை வந்து இப்படி கேட்குறீங்க, நான் திருப்பி கேட்பேன். தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் கேட்டால் திருப்பி கேட்பாங்கன்னு அமைதியா இருக்காங்க. அவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் வந்து டிசம்பர் 22 வெயிட் பண்ணி 9 வைக்கிறீங்க படத்தை ரிலீஸ்? உங்களுக்கே தெரியும், அதே திருப்பி கேட்குறேன், உங்களுக்கே தெரியும் பாஜகன்றது உங்களை பார்த்துட்டே இருக்குது. இடி ஐடி எல்லாம் வச்சு உங்களை பழி வாங்க துடிக்கிறோம். இந்த பக்கம் திமுக உங்க நசுக்க பார்க்குது. நீங்க மிகப்பெரிய தலைவர், உங்க படத்தை வெளில வராம தடுக்கிறதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. நீங்க எவ்வளவு காஷியஸா இருந்திருக்கணும், என்ன பண்ணிருக்கணும்? இப்போ நவம்பர்ல அனுப்பு, ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் போ, எல்லாம் முடிச்சிடு. டேரக்டாக ஜனவரி 9 அது கூட வேண்டாம். என்னோட ரசிகர்கள் ஏமாறக்கூடாது. எல்லாம் கிளியர் ஆகி கையில் சர்டிஃபிகேட் வருது இல்லை, கையில் சர்டிஃபிகேட் நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு அமிச்சு இது ஃபோர்ஜிட்டா இல்லையான்னு பார்த்துட்டு பக்காவான சர்டிஃபிகேட் சொன்னதுக்கு அப்புறம் பிப்ரவரி 4 பிப்ரவரி 6 சொல்றதுக்கு முன்ன கஷ்டம். உங்களுக்கு எதையோ ஒரு பதட்டத்தில் வந்து ஏதோ பண்ணணும், கொண்டாடணும், பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் கவர்மெண்ட்டை போயிட்டு முடக்கிட்டு வந்து எப்படி பண்ணுவோம்? இன்னொன்று என்னன்னா, ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் பாஜகவும் இப்படிலாம் இடைஞ்சல் கொடுக்கறது வந்து விஜய்க்கு ரொம்ப ஃபேவராக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில், ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிட்டு இருக்குன்றாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அவரோட வாக்கு 10% 15% தான். விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ இருந்ததோ அவ்வளோதான். எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்டேன். திமுக இந்த பக்கம் அழுத்த, மேலே இந்திரா காந்தி அழுத்த, நடுவில் மேலேருந்து வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி நல்லா இருக்கு. அதான் அது மாதிரி நீங்கள் என்னமோ அவர் அந்த பில்டப்லாம் கொடுக்காதீங்க. 10% 15. எங்கள் ஆதங்கம் விஜயகாந்த் அவர் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ வேஸ்ட்டாக அந்த ஓட்டு போகக்கூடாது. விஜயகாந்த் வந்து நல்ல முடிவு எடுத்தார், எதிர்கட்சி தலைவர் பீக்ல வந்தாரு, உடல்நிலை சரியில்லாம போயிட்டாரு. அவர் மட்டும் அந்த எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதே நல்ல உடல்நிலையோடு இருந்தாருச்சுங்க. இன்னைக்கு அவர் எங்கேயோ இருந்திருப்பாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமே தவிர இல்ல நான் 15 ஓட்டு 12 ஓட்டுல நின்னுறேன், அப்புறம் டார்ச் லைட் காட்டுறேன், விசில் அடிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு வருத்தம்னா இந்த தேர்தலில் தோத்துட்டாருச்சுங்க. வெளியில வந்து விசில் அடிச்சுட்டு நான் எவ்வளோ ஊதி பார்த்தேன், விசில் பறக்கல, போதும், நான் திருப்பி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வச்சுங்களேன். டிஎம்கே வேஸ்டா நீங்க திருப்பி கொண்டு வந்து பதவியில் வச்சிருவீங்களே, அந்த ஆதங்கத்தில் சொல்றேன். டிவிகே ஆக்சுவலி என்டிஏக்குள்ள வரலன்னா அது டிஎம்கேவோட வெற்றி. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆர்கியூ பண்றேன். வெற்றிக்கு தான் வேலை செய்யறாங்க. எனக்கு சில நேரத்தில் சந்தேகம் உண்டுங்க. டிவிக்கே டிஎம்கேக்கா கூட வெளில நிற்கிறதா கூட சந்தேகம் உண்டு. ஏன்னா அவங்களோட ஓட்டு எல்லாம் இப்போ ஆன்டி பாஜக இருக்குதுன்றாங்க. நீங்க சொல்றீங்க, அதை நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டு எங்க போகும்? இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஒரு 30% வச்சுங்க, 25%. அவங்க இந்த டிஎம்கே வீட்டுக்கு போகணும். டிஎம்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கு போடுவாங்க ஓட்டு? என்டிஏக்கு போடணும். இப்போ விஜய்ன்ற ஃபேக்டர் இல்லைன்னா என்டிஏக்கு வரணும். விஜய் ஒருத்தர் வந்தாரு வச்சுங்க, இந்த 18 இருந்து 30 வரைக்கும் இருக்க பசங்க எல்லாருமே அடுத்தது எங்க தலைவன் தான், தமிழ்நாட்டை அப்படி தலைகீழ போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அங்க போட்டுச்சுன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அங்க போயிடும். ஏடிஎம்கே ஓட்டு இருக்கும், எங்க ஓட்டு இருக்கும், எங்க ஆளுங்க ஓட்டுலாம் இருக்கும். ஆன்டி டிஎம்கேன்ற ஓட்டு இருக்கு பாருங்க, ஒரு 15-20%. அது அப்படியே தேவையில்லாம அவருக்கு போவோன்ற அதை அவர் யோசிக்கணும். யோசிச்சுட்டு இல்ல இந்த எலெக்ஷன் விட்டுருங்க, நம்ம அடுத்த எலெக்ஷன் கூட பாத்துக்கலாம். வயசு இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இதுவும் ஒண்ணு, தேர்தல்ல இருந்து பின்வாங்கிடுங்க, தேர்தலில் நீங்க பங்கேற்க கூடாது, தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பாஜக வந்து சொல்லியிருக்கோம் என்னவோ. அதனால தேர்தலில் தாவேக்கா இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்க வாய்ப்பு. நான் இந்த பட தயாரிப்பாளர் சொல்லுவாங்களே, கதை ஆசிரியர், இந்த படம் சரியில்லை, கதை இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன், இன்னும் 2 கதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்களேன். அப்போ நான் இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன், நீங்க இன்னும் 2-3 எடுத்துட்டு வாங்க, நல்லா இருக்கு, இந்த அடுத்த கடைசியில் சொன்னது நல்லா இருக்கு. இல்ல சார், ரசிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஆர்டிகல்ஸ் நல்லா இருக்கு. அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடு, நீ வராத, இது எல்லாம் என்ன கற்பனை வளங்க. அது ஒருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்க, திடீர்னு என்ன சொல்லிட்டு போவாரு? 2 ஆப்ஷன் சார். ஒன்னு என்டிஏவில் சேருங்க, இல்ல எலெக்ஷன்ல கம்பீட் பண்ணாரு. அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு கோல்ட் அதிகமாச்சு, நான் வீட்டுக்கு போயிடறேன்னு போயிடுவாரா, 2 மாசம் முத்து வரேன்னு வர. இது பிராக்டிகலா நடக்கணுமா ஏதாவது? அதெல்லாம் நீங்க அது கற்பனை வளம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு அப்புறமும் விஜய் நல்லா இருக்கணும், அரசியல் நல்லா வளரணுன்றதுக்காக நாங்க சொல்றோம். இல்ல நாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கமல்ஹாசன் மாதிரி போய் அறிவாலயத்தில் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்டிஏ இன்னும் எந்த அளவுக்கு விரிவடையும் எதிர்பார்க்கிறீங்க? நல்ல விரிவடைஞ்சே போகும், கவலையப்படாதீங்க. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க, தேமுதிக பேசிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம், ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. பெரிய அளவில் என்டிஏ வரும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் வரலன்னா கூட அவரோட காலப்போக்கில் அவரோட பிஹேவியரை பார்த்து இப்பயே வந்து 1 மாசத்துக்கு வெளில வராரு, 5 நாளுக்கு வெளில வராரு. அந்த பிஹேவியரை பார்த்து மக்களே நினைச்சிருப்பாங்க, இவர் வந்து ஒரு முதல்வர் அளவுக்கு நம்ம நினைக்க முடியாது, வேண்டாம், இவர் அந்த ஓட்டு அவ்வளோ வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினச்சி ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தலே மக்கள் வந்து அவரை பார்த்துட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தாங்க வச்சுங்களேன். எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. நம்ம தமிழ் இந்த இதில் வந்த செல்வாக்கு மிக்க நடிகர்கள் இருப்பாங்களே, செல்வாக்கு மிக்க நடிகர்கள், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, இவர் பாக்கியராஜ், நம்ம சரத்குமார், இப்போ இருக்க கார்த்திக் கூட வச்சுங்களேன், கார்த்திக், விஜயகாந்த், கமல்ஹாசன், யாராவது ஒருத்தர் இந்த பிஹேவியர்ல இருந்திருக்காரா பாருங்களேன். நான் ரொம்ப கம்மியாக சொல்றதுனா கூட
சரத்குமார், பாக்கியராஜ் இவங்க எல்லாமே சின்ன லெவலில் கட்சி ஆரம்பிச்சா கூட டெய்லி 10 பேர் வீட்டுக்கு போகிறது, அவங்கள தட்டி பிடிக்கிறது, தூக்கிட்டு வர்றது, தட்டி கொடுக்கறது, நான் அவங்களுக்கு ஏதாவது இது போடுறது, சால்வ் ஒரு ஜனரஞ்சகமான ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்த்ததில்லை என் லைஃப்பில், எங்கேயுமே இந்தியா முழுக்க பார்த்ததில்லை. வீட்டில் இருக்கிறது, மகாபலிபுரம் மட்டும் வர்றது, ஒரு கூட்டத்தில் பேசுறது, அவங்க எல்லாரும் எல்லாம் உற்சாகப்படுத்தி வீட்டுக்கு போயிடுறது. இப்படி இருக்கிறத வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் எம்ஜிஆரோட நீங்கள் பெரிய ஆக்டர்னு நான் நம்ப மாட்டேன். எம்ஜிஆரோட நீங்கள் பெரிய நடிகர். ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர்லாம் ரோட்ல வந்து பாதுகாப்பு இல்லைங்கன்னாரு. எம்ஜிஆரோட பாதுகாப்பு இல்லாத நீங்க பிரச்சனை ஏற்படும். ஏங்க அதெல்லாம் இங்கே எங்கள்கிட்ட வேற யார்ட்டா சொல்லுங்க. எம்ஜிஆரோட ஒருத்தர் செல்வாக்கானவர். எம்ஜிஆர் வெளியில் வந்தாருன்னா நம்ப மாட்டீங்க, நான் பார்த்துருக்கிறேன், கையெல்லாம் சிவப்பாயிடும், கண்ணை சிவப்பாயிடும். தெரியுமா உங்களுக்கு? பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி இருப்பாங்க பெண்கள்லாம், கையை பிடிச்சி கிள்ளுவாங்க, இப்படி ஒரு கலரான்னு. அது எல்லாமே தள்ளு அதெல்லாம் மக்கள் ஆசையாக தான் இருப்பாங்க. அப்படி வந்த மாபெரும் தலைவர் அவர். அதையும் ஏற்றுட்டு வரவங்க தான் தலைவனாக இருக்க முடியும். டச் பண்ணாத, தூரத்துலேருந்து பார்க்காதன்றவங்க அரசியல் வர முடியாது. இது மாதிரி யாருமே கிடையாது. அதனால அவருக்கு இல்லாத பாதுகாப்பாக இவருக்கு இருக்க போகுது. கூட்டத்தெல்லாம் வச்சு முடிவு பண்ணாதீங்க. 1989 ஜே அணியில் இருக்கும்போது, சேவலில் நிற்கும் போது, இதில் திருத்தணியில் ஒரு சாதாரண கிராமத்துக்கு ராமராஜன் வந்தார். அப்போ அப்பா அந்த எலெக்ஷன் நிற்கும் போது, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜேயில் சேவல் சின்னத்தில் நிற்கும் போது பிரச்சாரம் பண்ண வந்தார். நம்ப மாட்டீங்க, 89 50,000 பேர் ஒரு கிராமத்தில் பெண்கள். அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இல்லை. இந்த மாதிரி ஊடகங்கள் கேமராலாம் தான் அன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக் ஆகிருக்கும். அந்த பெண்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு, ஐயோ எப்படி இருக்கிறார் மனுஷன், யார் ராமராஜன். அப்போ அவர் எலெக்ஷன் நிற்கல, அப்போ ஒரு கேம்பெயின் பண்ண வந்தார். அப்போ அந்த கும்பலை பார்த்து நான் மிரண்டுறேன், சார் ஜெயிச்சிட்டோன்னு. பார்த்தா 27 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. கூட்டங்கிறது வேற, பார்க்கறது வேற இல்லை. அதுவும் எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் வெளியில் வந்தாலே அவருக்கு ஆபத்து அப்படிங்கிறத தயவு செய்து காமெடி பண்ணாதீங்க. வெளில வந்தால் தான் ஒரு தலைவர். ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தகவலை கருத்துக்களை பகிர்ந்து பண்ண வைக்கிறோம். நன்றி.